ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நெத்திலி குழம்பு தான். அதான் இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு கத்தி எதுவுமே வேண்டாம், கையை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அது நம்மளுக்கு அந்த தலை வேணும் அப்படின்னா, இப்போ நான் எடுத்த மாதிரி அந்த தலையில் உள்ள அந்த உள்ளே உள்ள அசடை மட்டும் எடுத்தால் போதும். இல்லை ஒரு சில பேர் தலை வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த தலையும் கிள்ளி எடுத்துருவாங்க. அப்படியும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் உள்ள தலையை வந்து அப்படியே கிள்ளி எடுத்துடலாம். இந்த நெத்திலி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெத்திலியோடு சேர்ந்து காரமணியும் இருந்துச்சு. இது வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பொரிச்சாலுமே நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து நான் வந்து இப்போ பாருங்கள், தலையெல்லாம் எடுத்துகிட்டு அதே அந்த உடம்பு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். வயிற்றில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரியும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நம்ம மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு ரைட்டாக உரசி எடுத்தாலும் சரிதான். இல்லை அப்படின்னா இந்த பானை இருக்குல்லங்க, மண் பானை, அதில் போட்டு விரசி எடுத்தேன்னா அதில் உள்ளதெல்லாம் அப்படி க்ளீன் ஆகி மண் எல்லாமே வந்துடும். நான் வந்து இன்றைக்கி கைட்டே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். லஞ்சுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, நல்லாவே சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ரசம் மட்டுமே வச்சுருக்கிறதுனால இதையும் சேர்த்து வச்சுருவோம் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலியை வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், மீன் வாசனை அடித்ததுமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க. இங்கே வந்து பாருங்கள், நான் க்ளீன் பண்ணவே விடலை, என்னையை வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க என்னையை. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கே நான் க்ளீன் பண்ண கொடுத்துட்டே இருந்தேன். எங்கே நின்னாலும் சரி, மீன் வாங்கிட்டு வந்தேன், வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாலே உடனே வீட்டுக்கு ஓடி வந்துடும். இங்கே பாருங்கள், என்னை வந்து க்ளீன் பண்ணவே விடலை, சுற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண அவங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நல்லா விளையாடிக்கிட்டே பக்கத்தில், நம்மளுக்கும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, தனியாக உட்காந்து க்ளீன் பண்ணுறமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க வந்து நல்லா விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் எனக்கு துணையாகவும் இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஓகே, ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. உங்களில் யாரெல்லாம் வீட்டில் பெட் அனிமல் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பெட் அனிமல்ஸ் வளர்த்தோம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு ஒரு துணையாகவே இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அதை வச்சு நிறைய யூஸஸ் உண்டு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கூட ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரியே அவங்களும் மாறிடுவாங்க. இப்படி தான் எங்கள் வீட்லேயும். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்துக்கும் கூடயும் இப்போ வந்து உப்பு மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்புக்கு தனியாகவும் பொரிக்கிறதுக்கு தனியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து எடுத்து வச்சிடலாம். இது இப்போ வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது. உங்களில் யாரெல்லாம் இது 50 ரூபா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத நம்ம கூட சொல்லுங்கள். இது வந்து 50 ருபீஸ் தான். இப்போ இதுக்கு தேவையான குழம்பு வைக்கிறதுக்கு, நெத்திலி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம், முட்டை 2 எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தள்ளி வச்சுருக்கிறேன், எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. கீழே வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது மீன், க்ளீன் பண்ண மீன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சின்ன புளிக்கரண்டிக்கு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் போல் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெந்தயம் சேர்க்கலை. கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டேன். நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 10 சின்ன உள்ளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுதான் சேர்த்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி இது கூட கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா அப்படியே நம்ம கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இது கூட கொஞ்சம் போல் பெரிய வெங்காயமும் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டுடலாம்.
அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி, அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நான் வந்து வெங்காயம், சின்ன உள்ளி ஒரு கொஞ்சம் போல் எடுத்து ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர நேரத்தில் புளியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம், திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் போல் தண்ணியாக கூட வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த புளி தண்ணியை வந்து அது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போது புளி தண்ணி சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள்லாம் சேர்த்து வச்சுருக்கிற அந்த நெத்திலி மீனை எடுத்து அது கூட சேர்த்துடலாம். குழம்பு கூட ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். உப்பு வந்து பத்தலை அப்படின்னா உப்பு அது கூட கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயாச்சு. அடுத்து வந்து பொரிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் போல் நெத்திலி மீனில் வந்து உப்பு, மிளகு, மஞ்சள் எல்லாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து அதை சின்ன சின்ன பீசஸ் வந்து உள்ளுக்கு போட்டு அப்படியே எல்லா மீனையும் வந்து பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அதை நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த நெத்திலி மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. முட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 2 முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ வந்து சேர்க்கல. நம்ம லஞ்சுக்கு அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.